நம்ம லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸில் விரால் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிக்கான் ரப்பர் தவளைகளில் புதுசாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அந்த புது ஸ்டாக்கில் என்னென்ன ஃப்ராக் வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது லுக்கானா பிராண்டில் பில்லி பப் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா கலர்ஸும் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதுதான் மொரிசோ பிராண்டில் மினி துஷ்மன் ஃப்ராக். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 2 கலருக்கு பேக் சைடில் ஸ்பின்னர் அட்டாச் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஆக்ஷனுக்காக. அதுக்கு பக்கத்துலேயே ஆட்டம் பிராண்டில் பாம்பர் ஆக்ஸும் லுக்கானா பிராண்டில் பார்த்தீங்கன்னா சீட்டோ ஃப்ராகும் வச்சுருந்தாங்க. ரெண்டும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறத விட 2 ஒரே ஃப்ராக் தான், பிராண்டு தான் வேறு. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா மொரிசோ எனக்கு பிடிச்ச விரால் ஃப்ராகு. அதில் வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ராகில் ஒரு காம்படிஷனாக லுக்கானா பிராண்ட்லேருந்து சேம் வெயிட்டு சேம் சைஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறது வந்து சம்பா ஃப்ராகு. இதில் வந்து எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் மேக்ஸிமம் ஸ்டாக் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லுக்கானா பிராண்டோட நோவா ஃப்ராகு. அதுக்கு பக்கத்துலேயே மொரிசோ பிராண்டில் நோவா ஃப்ராக் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ராக் தான். பட் பேக் சைடில் வந்து உங்களுக்கு லுக்கானால டெயில் கொடுத்துருப்பாங்க. இதே மொரிசோ பிராண்டில் எடுத்திங்கன்னா பேக் சைடில் ஸ்பின்னர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் வேறு வேறு ஆக்ஷனு. பட் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உள்ள ஃப்ராகு. ஆனால் இதில் கலர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரப்பரில் கிக்கர் ஃப்ராக். இது வந்து அவுரி மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. இது ஃப்ராக்னு சொல்கிறதா வேறு என்னன்னு தெரியல. இதுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் ரியல் ஃப்ராகி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பார்க்குறதுக்கு நெஜத்தவளை மாதிரியே 4 கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் விட்டுருந்தாங்க. பேக் சைட் ஸ்பின்னரோட ஹூக் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராகுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எனக்கே புதுசு தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இந்த ஃப்ராக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பெரிய துஷ்மன் ஃப்ராகும் ஸ்கம் ஃப்ராக்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது ரெண்டும் மெர்ஜானா எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பட் இதில் இருக்க கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃப்ராக்லையும் இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய துஷ்மன் ஃப்ராக். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய மீனை டார்கெட் பண்ணக்கூடிய பெரிய ஃப்ராகு, சன்னா ஃப்ராகு, ப்ரெடேட்டரு, முல்லரு, அப்புறம் நான் ஸ்கம் ஃப்ராக்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரேவ் பிராண்டோட ஜம்ப் ஃப்ராகு, அதுவும் பட்டா சைஸ். அப்புறம் இந்த வீடியோவில் நிறைய மாடலாக நிறைய கலர்ஸில் வந்து ஃப்ராக் பார்த்துருப்போம். இதில் வந்து பிகினர்ஸுக்கு தான் நிறைய டவுட் வரும். அதில் ஃபஸ்ட்டு டவுட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தான். அப்புறம் நிறைய பேர் எங்கிட்டே கேட்டிருக்கீங்க நல்ல ரிசல்ட் உள்ள ஃப்ராக் சொல்லுங்க ப்ரோன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலிக்கான் ஃப்ராகில் மேக்ஸிமம் எல்லா ஃப்ராகுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம லொக்கேஷனில் எந்த சைஸில் மேக்ஸிமம் மீன் அடிக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக் சூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி சூஸ் பண்ணுறது வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் மீன் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.